நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. சாலை ஓரம் உள்ள மரத்திற்கு கீழ் படுத்திருந்த கூலி தொழிலாளி உடன் சுற்றிய நண்பரே பெரிய கல்லை தூக்கி போட்டு கூலி தொழிலாளியை கொலை செய்த கொடூரம். கொலையாளியை மரத்தில் கட்டி வைத்து போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள். கூலி தொழிலாளியை உடன் சுற்றிய நண்பரே கொலை செய்தது ஏன்? கொலைக்கான காரணம் என்ன? சாலையோரம் உள்ள மரத்து பக்கத்துல படுத்திருந்த ஒரு இளைஞருடைய தலையில இன்னொரு இளைஞர் பெரிய கல்லை தூக்கி போட்டு கொலை செஞ்சிருக்காரு. அந்த வழியா போன பொதுமக்கள் அந்த சம்பவத்தை பார்த்து அதிர்ச்சியாக்கி உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அதோட கொலை செஞ்ச நபரையும் சுத்தி வளைச்சு பிடிச்சு பக்கத்துல இருந்த மரத்துல கட்டி வச்சிருக்காங்க. அதை அடுத்து சில நிமிடங்கள்ல அங்க வந்த போலீசார் கொலை செய்யப்பட்ட நபருடைய சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அடுத்து மரத்துல கட்டி வச்சிருந்த நபரை மீட்டு விசாரிச்சிருக்காங்க. அப்போ போதையில இருந்த அந்த நபர், அவன் என் ஃப்ரெண்டு சார், படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான், எழுப்பி பார்த்தேன், எந்திரிக்கவே இல்லை, அதனால கல்லை தூக்கி போட்டு எழுப்பிட்டேன்னு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தான். அதுக்கு மேல எப்படி விசாரிச்சாலும் யாரையுமே மதிக்காம அவிழ்த்து விடுங்கன்னு மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான். அவனுடைய நடவடிக்கைகள்ல ஏதோ வித்தியாசத்தை பார்த்த போலீசார் அந்த நபர் யாருன்னு ஊருக்குள்ள இருந்த சிலர்கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் சில உண்மைகள் தெரிய வந்துச்சு. விழுப்புரம் அரங்கண்டநல்லூர் பக்கத்துல உள்ள சித்தாமூர் கிராமத்தை சேர்ந்தவர் பிச்சைக்காரி. இவர்களுடைய பேரன் தான் வெங்கடேசன். அம்மா அப்பா இல்லாத பேரனை பிச்சைக்காரி தான் வளர்த்து ஆளாக்கி இருக்காங்க. பேரன் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கறதால தனியா வெளியே அனுப்ப மாட்டாங்க பாட்டி. அக்கம் பக்கத்து வீடுகள், தெருவுல உள்ள சொந்தக்காரங்க வீடுகளுக்கு போற வெங்கடேசன் சில நண்பர்கள் கிட்டையும் பழகி இருக்காரு. அப்படித்தான் அதே கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளியான காமராஜ் கிட்ட பேசி இருக்காரு வெங்கடேசன். சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவராய் இருந்தாலும் அதை பத்தி பெருசா யோசிக்காத காமராஜ் வெங்கடேசன் கூட சேர்ந்து அடிக்கடி மது அருந்திக்கிட்டு இருந்திருக்காரு. அதுலயும் குறிப்பா கடந்த 4 நாளா வெங்கடேசனும் காமராஜும் மது குடிச்சுக்கிட்டு ஒன்னாவே சுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு சாயந்தரமும் 2 பேரும் சேர்ந்து மது குடிச்சுக்கிட்டு ஒன்னா சுத்தி இருக்காங்க. அதை அடுத்து சாயந்தர நேரம் ஆனதும் 2 பேரும் வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தலைக்கேறின போதையில நடக்க முடியாம நடந்த காமராஜ் ஒரு கட்டத்துல தள்ளாடி சாலையோரம் இருந்த மரத்துக்கு பக்கத்துல படுத்து தூங்கிட்டாரு. அறபோதையில இருந்த வெங்கடேசன் காமராஜை எழுப்பி பார்த்திருக்காரு. ஆனா காமராஜ் எழுந்திருக்கவே இல்லை. அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாத வெங்கடேசன் சாலையோரம் கிடந்த ஒரு பெரிய கல்லை தூக்கி காமராஜ் தலையில போட்டு எழுப்பியிருக்காரு. ஆனா தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு காமராஜ். அதை பார்த்து பதறின பொதுமக்கள் வெங்கடேசனை பிடிச்சு மரத்துல கட்டி வச்சுட்டு போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து நடத்தின விசாரணையில வெங்கடேசன் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு தெரிய வந்திருக்குது. அதனால அவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது போலீசாருக்கே குழப்பம்தான். பால் பண்ணை அருகே கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்த இளம்பெண். சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசுக்கு போன் செய்து கொலையை ஒப்புக்கொண்ட காதலனை கஸ்டடியில் எடுத்து விசாரித்த போலீஸ். அடுத்தடுத்த விசாரணையில் வெளியான பகீர் தகவல். இளம்பெண் எதற்காக கொலை செய்யப்பட்டார்? அவர்களுக்குள் அப்படி என்ன பிரச்சனை நடந்தது? என்ன? பெங்களூர்ல உள்ள மன்சூர் ரோட்ல ஒரு பால் பண்ணை இருக்கு. அங்க இளம்பெண் ஒருத்தங்க கழுத்துல காயங்களோட உயிரிழந்து கிடந்திருக்காங்க.
இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச பொதுமக்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொன்னாங்க. உடனடியா ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலம் கிடந்த இடத்தை பார்வையிட்டு இருக்காங்க. அடுத்து அங்க கிடந்த இளம்பெண்ணோட ஹேண்ட்பேக்கை கைப்பற்றின போலீஸ் அந்த பேக்ல இருந்த கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபை எடுத்து பார்த்திருக்காங்க. அதுல தான் உயிரிழந்தது தார்வாட் பகுதியை சேர்ந்த ஜாக்கியான்னு தெரிய வந்துச்சு. அதுக்கு அடுத்து நடந்த எல்லா சம்பவத்தையும் ஜாக்கியாவுடைய பெற்றோர்கிட்ட சொன்ன போலீஸ் அவங்க கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. உங்க பொண்ணை யாரு கொலை பண்ணா, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்குதான்னு கேட்டிருக்காங்க போலீஸ். அப்போ என் மகளுக்கு இப்பதான் நிச்சயதார்த்தம் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணோம், அதுக்குள்ள எந்த படுபாவி என் மகளை இப்படி கொலை செஞ்சான்னு தெரியலையேன்னு சொல்லி கதறி அழுதிருக்காங்க. இதுக்கடையில விசாரணையில இருந்த போலீஸுக்கு போன் ஒன்று வந்திருக்கு. அப்போ எதிர்முனையில பேசின நபர், சார் என் பேரு சபீர் முல்லா, நான் தான் ஜாக்கியா முல்லாவை கொலை செஞ்சேன்னு சொல்லியிருக்காரு. இதனால செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி அதே பகுதியில சுத்திக்கிட்டு இருந்த கொலையாளிய கஸ்டடியில எடுத்து விசாரிச்சிருக்காங்க போலீஸ். கர்நாடகாவில் உள்ள தார்வாட் பகுதியை சேர்ந்தவன் சபீர் முல்லா. இவன் எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாம ஊதாரியா ஊர் சுத்திக்கிட்டு இருந்திருக்கான். இவனும் சொந்தக்கார பொண்ணான ஜாக்கியா முல்லாங்கிற பொண்ணும் ரொம்ப நாட்களா காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஜாக்கியா ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆரம்பத்துல இவங்களுடைய காதலுக்கு பெத்தவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இரு வீட்டாரையும் சமாதானப்படுத்தின சபீரும் ஜாக்கியாவும் காதலுக்கு ஓகே சொல்ல வச்சிருக்காங்க. அடுத்த மாசம் 2 பேருக்கும் நிச்சயதார்த்த தேதியும் முடிவாகி இருக்கு. சம்பவத்தன்னைக்கு சபீரும் ஜாக்கியாவும் அவுட்டிங் போயிருக்காங்க. அப்போ திருமண செலவு தொடர்பாக 2 பேருக்கு இடையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் அதிக வரதட்சணையோட தான் கல்யாணம் பண்ணாங்க. அதே மாதிரி நீயும் உங்க வீட்ல இருந்து அதிக நகைகளை எடுத்துட்டு வா, வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் உங்க வீட்ல இருந்தே கொண்டு வந்துருன்னு சொல்லியிருக்காரு சபீர். அதுக்கு ஜாக்கியா, எங்க பெத்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்னு பல பேர்கிட்டையும் கடன் வாங்கி தான் இந்த கல்யாணத்தையே நடத்துறாங்க. அதனால அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் எங்க வீட்டுல செய்வாங்கன்னு பதில் அளிச்சிருக்காங்க. அதுக்கு சபீர் ஜாக்கியா கிட்ட சண்டை போட்டு அவங்கள தகாத வார்த்தைகளால திட்டி இருக்காரு. இத கேட்டு கோபத்துடைய உச்சத்துக்கு போன ஜாக்கியா, எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாம ஊதாரியா திரிஞ்சுக்கிட்டு இருக்கிற உனக்கு நாங்க நிறைய நகைகளை கொடுக்கணுமா? எங்க வீட்ல இருந்து என்ன கொடுக்கறாங்களோ அதை மட்டும் வாங்கிக்கிட்டு அமைதியா இருன்னு சொல்லி இருக்காங்க. இதனால 2 பேருக்கும் நடுவுல பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. ஜாக்கியாவுடைய பேச்சை கேட்டு ஆத்திரமடைந்த சபீர் தனது காதலிய சரமாரியா அடிச்சிருக்கான். அடுத்து அங்க கிடந்த துணியை எடுத்து ஜாக்கியாவை கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டான் சபீர். அடுத்து அவனே காவல்துறைக்கு போன் பண்ணி ஜாக்கியாவை கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சதா தானாவே ஒத்துக்கிட்டான். விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சபீரை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. மகனை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்த தாய் மகனின் காதலியின் வீட்டிற்கு சென்று விசாரித்த போலீசாரின் விசாரணையில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த சகோதரர்கள் இருவரையும் அடித்தே கொன்று சடலத்தை குழி தோண்டி புதைத்ததாக பகீர் வாக்குமூலம். இருவரும் கொலை செய்யப்பட்டதற்கு என்ன காரணம், நடந்தது என்ன? மொரதாபாத் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன பெண் ஒருத்தங்க தன்னுடைய மகன் முகமது அர்மான 2-3 நாட்களா காணும்னு அழுதபடியே புகார் கொடுத்திருக்காங்க. இதனால அந்த புகாரை உடனே வாங்கின போலீஸ் அர்மானோட சொந்தக்காரங்க வீடு, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் வீடுன்னு எல்லா இடங்கள்லயும் தேடி பார்த்திருக்காங்க. ஆனா எங்க தேடியும் முகமது அர்மான காணல. இதனால அர்மானுடைய மத்த டீடைல்ஸ பத்தி தெரிஞ்சுக்க அவருடைய தாய் கிட்ட விசாரணை பண்ணிருக்காங்க போலீஸ். உங்க மகனுக்கு யார் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்க மகன் யாரையாச்சும் லவ் பண்றானா, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என் மகனும் அதே பகுதியை சேர்ந்த காஜல் சைனிங்கிற பெண்ணும் ரொம்ப வருஷமா காதலிச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா.
இந்த தகவலை வச்சு உடனே அந்த பெண் வீட்டுக்கு போயிருக்காங்க போலீஸ். அப்போ வீட்ல அந்த இளம்பெண் காஜலும் இல்ல. இதனால சந்தேகம் அடைஞ்ச போலீசார் காஜலுடைய குடும்பத்தினர்கிட்ட தனித்தனியா விசாரிச்சிருக்காங்க. அப்போ காஜலுடைய சகோதரர் ரிங்கு சைனி என் தங்க அவளுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டதா சொல்லியிருக்காரு. ஆனா மற்றொரு சகோதரர் சதீஷ் சைனி என் தங்க என் சொந்தக்காரர் வீட்டுக்கு போயிருக்கிறதா சொல்லியிருக்காரு. 2 பேருடைய பதிலும் முன்னுக்கு பின் முரணா இருந்ததால அவங்கள கஸ்டடியில எடுத்த போலீஸ் 2 பேர்கிட்டையும் கிடுக்கிப்பிடி விசாரணையில இறங்குனாங்க. அப்போ முகமது அர்மானையும் தங்கை காஜல் சைனியையும் கொலை பண்ணி ஆத்துக்கு பக்கத்துல குழி தோண்டி புதைச்சிட்டதா 2 பேருமே பகீர் தகவலை தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து சடலம் புதைக்கப்பட்ட இடத்துக்கு 2 பேரையும் கூட்டிட்டு போன போலீஸ் அவங்க அடையாளம் காட்டின இடத்துல தோண்டி சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மீரட் மொராதாபாத் பகுதியை சேர்ந்தவர் முகமது அர்மான். இவரும் அதே பகுதியை சேர்ந்த காஜல் சைனிங்கிற பெண்ணும் உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. 2 பேரும் வீட்டுக்கு தெரியாம பல இடங்கள்ல ஊர் சுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இரவு நேரத்துல முகமது அர்மான் கூட காஜல் சைனி ரொம்ப நேரமா போன் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்து சந்தேகம் அடைந்த பெற்றோர் மகளுடைய போனை பிடுங்கி பார்த்திருக்காங்க. அப்பதான் மகளுடைய காதல் விவகாரம் பெத்தவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் காஜல் சைனி கிட்ட முகமது அர்மான் பத்தி விசாரிச்சிருக்காங்க. அவன் என்ன ஜாதி, என்ன மதம், என்ன படிச்சிருக்கான், இப்படி எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. மகளுடைய பதில் மூலமா முகமது அர்மான் வேறு மதத்தை சேர்ந்தவர்னு தெரிஞ்சுக்கிட்ட பெற்றோர் இவங்க காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. முகமது அர்மான் கூட பேசுறது இத்தோட நிறுத்திக்க. அவன் வேற மதத்தை சேர்ந்தவன். அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டனா நம்ம குடும்பத்துடைய மானமே போயிரும். எங்களால வெளியில தலை காட்ட முடியாதுன்னு திட்டி இருக்காங்க. அதுக்கு காஜல், முகமது அர்மான் ரொம்ப நல்லவம்மா, என்ன நல்லா பார்த்துப்பான். நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா நான் உயிரோடையே இருக்க மாட்டேன்னு மிரட்டி இருக்காங்க. இதை கேட்டு கடும் கோபமான காஜலுடைய சகோதரர்களான ரிங்குவும் சதீஷும் இளம் பெண்ணை போட்டு சரமாரியா அடிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட முகமது அர்மான் காதலியை பார்க்க வீட்டுக்கு போயிருக்காரு. அப்போ வீட்டுக்கு பின் பக்கத்துல நின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்ததும் கொலை வெறியான ரிங்குவும் சதீஷும் மற்றும் இன்னொரு சகோதரர் 2 பேரையும் கையில கிடைச்ச பொருட்களையும் கொண்டு சரமாரியா அடிச்சிருக்காங்க. இதையடுத்து மறைச்சு வச்சிருந்த அருவாளை எடுத்து 2 பேரையும் சரமாரியா வெட்டி கொண்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா குடும்பத்தினரின் உதவியோட 2 பேருடைய சடலத்தையும் அங்கிருந்து அகற்றிய சகோதரர்கள் சடலத்தை பக்கத்துல உள்ள ஆத்து பகுதிக்கு கொண்டு போயிட்டு அங்கேயே குழி தோண்டி புதைச்சிருக்காங்க. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ரிங்கு சைனி, சதீஷ் சைனி ஆகிய 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. தலைமறைவா இருக்கிற மற்றொரு நபரை போலீசார் வலவீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. நள்ளிரவு வீடு புகுந்து மாற்றுத்திறனாளியை அரிவாளால் வெட்டி கொலை செய்த கும்பல். மகனை கொலை செய்ய வந்த இடத்தில் இளைஞர் இல்லாததால் அவரது தந்தையை கொலை செய்த கொடூரம். கொலை செய்ய வந்த கும்பலுக்கும் மாற்றுத்திறனாளியின் மகனுக்கும் என்ன முன்விரோதம்? கொலையாளிகள் பிடிபட்டார்களா? பின்னணி என்ன? நள்ளிரவு 12 மணி இருக்கும். தடதடன்னு வீட்டுக்குள்ள புகுந்த ஒரு கும்பல் உள்ள படுத்துட்டு இருந்த மாற்றுத்திறனாளிய அரிவாளால வெட்டி கொன்னு போட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. மாற்றுத்திறனாளியோட அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவல் சொல்லியிருக்காங்க. அதை அடுத்து அங்க வந்த போலீசார் மாற்றுத்திறனாளியோட சடலத்தை மீட்டு அங்க இருந்த மக்கள் கிட்ட விசாரணை நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்குள்ள தகவல் தெரிஞ்சு மாற்றுத்திறனாளியோட மகனும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அடுத்து அந்த மகன் கிட்ட நடத்தின விசாரணையில தான் சில விஷயங்கள் தெரிய வந்துச்சு.
மதுரை மேலூர் பக்கத்துல உள்ள வெள்ளரிப்பட்டி மலை நகரை சேர்ந்தவர் தான் மாற்றுத்திறனாளி ரவிச்சந்திரன். இவரால வெளியே எங்கேயும் வேலைக்கு போக முடியாது. அதனால பிளாக்ல மதுபானம் விற்பனை செஞ்சதா சொல்லப்படுது. இவருடைய மகன் விஜய கொல்லத்தான் அந்த கும்பல் ஸ்கெட்சே போட்டிருக்காங்க. காரணம், கடந்த ஆண்டு நவம்பர் மாசம் ஊருக்குள்ள நடந்த கபடி போட்டியும் அந்த கபடி போட்டியில வந்த சண்டையும் தான். கபடி போட்டி நடந்துகிட்டு இருக்கிறப்ப விஜிக்கும் அதே பகுதியை சேர்ந்த மருதுபாண்டிக்கும் அடிதடி நடந்திருக்கு. விஜயோடைய டீம்ல இருந்தவங்க விளையாடுறப்ப மருதுபாண்டி டீம்ல உள்ளவங்க கிண்டல் பண்ணி இருக்காங்க. அதே மாதிரி மருதுபாண்டி டீம்ல உள்ளவங்க விளையாடுறப்ப விஜி டீம்ல உள்ளவங்க நக்கல் பண்ணி இருக்காங்க. இந்த கிண்டல் அடிதடியா மாறி கபடி போட்டி களத்தையே கலைவரமா மாத்தி இருக்கு. அதுக்கு பிறகு ஆக்ரோஷமா ரெண்டு தரப்புல உள்ளவங்களும் அங்கிருந்து போயிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து 2 நாளைக்கு பிறகு மருதுபாண்டி கபடி விளையாடுற இடத்துல மர்மமான முறையில உயிரிழந்து கிடந்திருக்காரு. உடம்புல வெட்டு காயங்களோட கிடந்த மருதுபாண்டியுடைய சடலத்தை மீட்டு விசாரணையில இறங்கியிருக்காங்க போலீசார். அப்போ கபடி போட்டியில நடந்த பிரச்சனை தான் இந்த கொலைக்கே காரணம்னு சொல்லியிருக்காங்க மக்கள். ஆனா விஜி தரப்புல உள்ளவங்க எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னதால கொலை சம்பந்தமான எந்த ஆதாரமும் இல்லாததாலையும் அந்த கொலை வழக்கு விசாரணையில தான் இருக்குது. இதுக்கு மத்தியில தான் விஜய கொல்றதுக்காக அவருடைய வீட்டுக்கு நடுராத்திரி தன் கூட்டாளிகளோட போயிருக்காரு மருதுபாண்டியுடைய நண்பர் விஜய் சுந்தர். ஆனா விஜய் வீட்டுல இல்ல. ஆனாலும் முன்வச்ச கால பின்வைக்க கூடாதுன்னு நினைச்ச கொலகார கும்பல் விஜயுடைய அப்பா ரவிச்சந்திரனை வெட்டி கொலை செஞ்சுட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. மருதுபாண்டி கொலைக்கு பழிக்கு பழிதான் இந்த கொலை நடந்திருக்குதுன்னு சொல்லப்படுறதால தப்பி ஓடுன விஜய் சுந்தரையும் அவனுடைய கூட்டாளிகளையும் போலீசார் வலைவீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. மனைவி நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்து விட்டதாக நாடகமாடிய கணவன். இறுதி அஞ்சலியின் போது இளம் பெண்ணின் கழுத்தில் காயங்கள் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த உறவினர்கள். பிரேத பரிசோதனை அறிக்கையில் வெளியான அதிர்ச்சி தகவல். மனைவியை கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்த கணவன். கட்டிய மனைவியை கணவனே கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? நைட்டு நேரத்துல பக்ரி அப்பாங்கிற நபர் கத்தி கதறி அழுதபடியே அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை உதவிக்கு கூப்பிட்டிருக்காரு. இந்த சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தினர் எல்லாரும் பக்ரி அப்பாவுடைய வீட்டுக்கு ஓடி போயிருக்காங்க. அப்போ வீட்டுல மனைவி ராஜேஸ்வரி மூச்சு பேச்சில்லாம உயிரிழந்து கிடந்திருக்காங்க. இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச பக்கத்து வீட்டுக்காரங்க பக்ரி அப்பா கிட்ட ராஜேஸ்வரி எப்படி உயிரிழந்தாங்க, நேத்து நைட்டு கூட அவங்க நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு அவங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த கணவன் என் மனைவி ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு உயிரிழந்துட்டாள்னு சொல்லி அழுதுருக்காரு. இந்த சம்பவத்தை கேட்டு சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரும் பக்ரி அப்பாவுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜேஸ்வரியோடைய இறுதி அஞ்சலியும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ராஜேஸ்வரியோட உடலை சொந்தக்காரங்க குளிப்பாட்டி இருக்காங்க. அப்போ ராஜேஸ்வரியுடைய கழுத்துல காயங்கள் இருந்திருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச சொந்தக்காரங்க உடனே இந்த தகவலை போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. இந்த தகவலை கேட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுபடி மறுநாள் வெளியான ரிப்போர்ட்ல ராஜேஸ்வரி கொலை செய்யப்பட்டதா குறிப்பிட்டிருந்துச்சு. இதை வச்சு இது கொலைதான்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் முதல்ல கணவன் பக்ரி அப்பா கிட்ட இருந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ணாங்க. கர்நாடகாவில் உள்ள நேக்கினஹால் கிராமத்தை சேர்ந்தவர் பக்ரி அப்பா. இவருக்கும் அதே கிராமத்தை சேர்ந்த 21 வயசான ராஜேஸ்வரிங்கிற பெண்ணுக்கும் 3 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணமான புதுசுல இந்த தம்பதி நல்லா மகிழ்ச்சியா தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த தம்பதிக்கு ரொம்ப நாட்களாவே குழந்தை இல்லாம இருந்திருக்கு. குழந்தைக்காக ராஜேஸ்வரி ஏறாத கோவில் இல்ல, வேண்டாத சாமி இல்ல. ஆனா கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகியும் இவங்களுக்கு குழந்தையே இல்லைன்னு சொல்லப்படுது. இதனால கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இதுக்கிடையில சொந்தக்காரங்களுடைய அறிவுறுத்தலின்படி ராஜேஸ்வரி பல மருத்துவர்கள் கிட்ட போய் பார்த்திருக்காங்க. ஆனா அதுலயும் எந்த பலனும் கிடைக்கல. அதனால குழந்தை பிறக்காத விரக்தியில வாழ்க்கைய வெறுத்து போன பக்ரி அப்பா மனைவியை போட்டு அடிச்சு தொடர்ந்து சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு.
நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா இந்நேரம் குழந்தை குட்டின்னு மகிழ்ச்சியா இருந்திருப்பேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையே இப்போ நாசமாயிருச்சுன்னு மனைவியை போட்டு கடுமையா திட்டியிருக்காரு கணவன் பக்ரியப்பா. அதே மாதிரி அவருடைய தாயும் மருமகள் ராஜேஸ்வரிய போட்டு நேரமும் திட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. இதனால கணவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு தன்னுடைய தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க ராஜேஸ்வரி. அடுத்த ஒரு வாரத்துல மாமியார் வீட்டுக்கு போன பக்ரியப்பா மனைவிய சமாதானப்படுத்தி, இனிமே நான் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன், உன்னை நல்லபடியா பார்த்துப்பேன்னு சொல்லி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆனா அதுக்கப்புறமும் மறுபடியும் தன்னுடைய சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்ச பக்ரியப்பா குழந்தை இல்லாததை சுட்டி காட்டி மனைவியை போட்டு சரமாரியா அடிச்சிருக்காரு. கணவனுடைய செயலை பார்த்து கடும் கோபமான மனைவி பதிலுக்கு கணவனை தகாத வார்த்தையால திட்டி இருக்காங்க. இதனால கோபத்தின் உச்சத்துக்கு போன கணவன் மனைவியை போட்டு சரமாரியா அடிச்சிருக்காரு. அடுத்து ராஜேஸ்வரிய கழுத்து நெரிச்சு கொன்னுட்டு நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்துட்டதா நாடகம் ஆடி இருக்காரு. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலமா எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் கொலையாளியான பக்ரியப்பாவை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.